செய்தவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. உமக்கு நிகரானவர், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. உம்மையே நேசிக்கிறோம். நீரே பாத்திரர், நீரே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். தகப்பனே, ஆராதனையில் உம்முடைய கிருபை பெருகட்டும். அநேகருடைய சோத்திரத்தினாலே உம்முடைய கிருபை பெருகிறதே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே பெருகத்தக்கதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள், ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள், ஆண்டவரே உம்முடைய அன்பு, ஆண்டவரே உம்முடைய தயவு எங்கள் மத்தியிலே ஊற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கின்படி முத தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படியே உங்கள் தயவும் உங்கள் ரட்சிப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ராஜா. ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. आराधना के योग्य खुदा, जो परमेश्वर ने भलाई किया है, उस महान परमेश्वर को एक धन्यवाद की आराधना हम करने के लिए आए हैं खुदावन। राजा, जिस तरह दाऊद कहता है, तेरी करुणा और तेरा किया हुआ उद्धार तेरे वचन के अनुसार मुझको भी मिले। हाँ खुदावन, तेरी करुणा और तेरी किया हुआ उद्धार हम सबको इस आराधना में शामिल हुए हर एक के जीवन में तेरे वचन के अनुसार हम सबको मिले खुदा। इस आराधना में तू प्रभु आप महिमा पाए, आप महिमा पाए राजा। आमीन, आमीन, आमीन। I sing out a song, I sing out a love song to Jesus. In moments like this, I lift up my hands, I lift up my hands to the Lord. In moments like this, I sing out a song, I sing out a love song to Jesus. In moments like this, I lift up my hands, I lift up my hands to the Lord, singing I love you Lord, singing I love you Lord, singing I love you Lord, singing I like this, I sing out a song, I sing out a love song to Jesus. In moments like this, I lift up my hands, I lift up my hands to the Lord, singing I love you Lord, singing I love you Lord, singing I love you Lord, I love
हालेलुया। परम प्रताप परमेश्वर तो कितना महान है राजा। हमारे जीवन में आप कितने खुदावन भला काम किए हैं खुदा। राजा तेरा लाख लाख धन्यवाद करते हैं राजा। आराधना की योग्य खुदा, ஆராதனைக்கு பாத்திரரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உந்த நாமம் மகிமைப்படுவதாக ராஜா। प्रभु तेरे वाचा के अनुसार आप हमारे संग रहकर, तेरी वायदाओं के अनुसार हमारे साथ रहकर हमें आशीषित करने वाले खुदा, तेरा नाम महिमा पाए। आदर महिमा तुझे देता है, यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन, आमीन आमीन आमीन। ஆண்டவர் ரட்சகமாய் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்। हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को स्वागत करते हैं। हालेलुया। हालेलुया। நமக்கு अनेक ஆசீர்வாதங்கள் தேவை। हमारे लिए कई आशीषों की जरूरत है, अनेक நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது। कई भलाइयों के लिए भी जरूरत है। எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஏதோ ஒரு மந்திரம் போல நடக்காது நம்ம வாழ்க்கையில। सब चीजें एक ऑटोमेटिकली एक ऐसे मंत्र जैसे नहीं होता है। சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து செய்யும்படியாய் எதிர்பார்க்கிறார்। कुछ कार्य को हमें करने के लिए प्रभु हमसे चाहते हैं, அதுதான் ஒரு பிரயாசம்। वही है एक हमें कुछ प्रयास करना पड़ेगा। எல்லாவற்றுக்கும் ஒரு பிரயாசம் இல்லாமல் பலனே இல்லை। सब कार्य के लिए यदि हम कुछ प्रयास ना करें उसमें कोई फायदा नहीं है। அதே போல ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் ஒரு பிரயாசத்தை। आज भी परमेश्वर वैसे कार्य को हमसे चाहते हैं। ஆமென் आमीन। முதலாவது நாம பார்க்க போகிறோம் पहला हम देखना चाहेंगे லூக்கா எழுதின சுவிசேஷம்। लूका रचित सुसमाचार, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வேத பகுதி தான் सब वैसे जानते हैं। 5ஆம் அதிகாரத்துல 5वें अध्याय का 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்। லூக்கா 5 அது 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்। लूका 5वें अध्याय का वचन 4 से लेकर हम पढ़ना चाहते हैं। அவர் போதக பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்। जब वह बातें कर चुका तो सामून से कहा, गेगरे में ले चल और मछलियां पकड़ने के लिए अपना जाल डालो। இங்க பார்க்கிறோம் பேதுரும் அவருடைய கூட்டாளிகளும் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க। यहाँ पर हम देखते हैं पतरस और उनके सारे साथी लोगों ने पूरे रात भर उन्होंने मछली पकड़ने के लिए कोशिश कर रहे थे। ஆனா என்ன ஒரு சோகமான காரியம்னா ஒரு மீன் கூட கிடைக்கலையா। लेकिन जो बहुत ही दुख की बात यह है कि एक भी मछली ना पकड़ा। அவங்க சந்ததி சந்ததியாய் மீன் பிடிக்கிறவர்கள், वे सर अपने वंश पीढ़ी पीढ़ी से वो मछुए थे। மீன் பிடிக்கிறவர்கள பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள்। वो मछली पकड़ने में बहुत सारा अनुभव भी है। இரவு நேரத்துல எப்பொழுதும் போல அவர்கள் வந்திருக்காங்க। जैसे कि हमेशा की तरह रात के वक्त में मछली पकड़ने आए हैं। அவங்களுடைய படகு, அவங்களுடைய வலை, அந்த கடல் எல்லாமே அவங்களுக்கு பெரிய தெரிந்த காரியம் தான்। वो नाव क्यों ना हो, जाल क्यों ना हो या समुद्र क्यों ना हो, सब चीज उनके लिए बहुत ही आसान है। ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல। लेकिन उस दिन रात एक मछली भी नहीं पकड़ा। எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, कितना भी प्रयास किया, कोशिश किया, கண் விழிச்சு பார்க்கறாங்க। उन्होंने पूरे रात उन्होंने जगे थे। மிகுந்த பசியா இருந்திருப்பாங்க। वो बहुत ही भूखे भी होंगे। அத விட்டு தான் அடுத்த காரியத்தை அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வேற। शायद वो मछली को उनको बेचकर अगला कार्य को करना भी पड़ता होगा। ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல। लेकिन एक भी मछली ना पकड़ा। அவங்க இப்ப வலையை அலசிட்டு இருக்காங்க। तब उन्होंने अपने सारे जाल को सफाई कर रहे थे। அப்ப இயேசு வந்து சொல்றாரு, तब यीशु मसीह ने आकर कहा, அப்ப ஆழத்துல கொண்டு போய் உங்க வலையை போடுங்கப்பான்ங்கறாரு। अपने जाल को गहरे में ले जाकर डालो। இரவு முழுவதும் இப்பதான் மீன் பிடிச்சிட்டு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சோகமா வந்துட்டாங்க। पूरे रात भर उन्होंने प्रयास किया, कोशिश किया, कुछ ना पकड़ा। बस बहुत ही दुख से वो अभी आकर वो जाल को धो रहे थे। ஜஸ்ட் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க। जैसे वो रिटर्न आ रहे थे। சோகமா இப்ப வீட்டுக்கு போகணும்। बहुत ही दुख से उनका अपना घर लौटना पड़ेगा। வேலை செஞ்சு உழைச்சு ஒண்ணுமே இல்லை இப்ப। अब पूरा काम करके कोई फायदा नहीं। ஆனா இப்ப இயேசு ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்றாரு। लेकिन यहाँ पर यीशु मसीह बहुत ही कुछ अलग तरीका के कार्य को बता रहे थे। திருப்பியும் அதே இடத்துக்கு போய் திருப்பியும் அதே வலையை போட்டு திருப்பி கொஞ்சம் பிரயாசப்படுங்கங்கறாரு। वापस उसी जगह पर जाकर उसी जाल को बिछाकर आप दरअसल प्रयास करें। பேதுரும் அவருடைய கூட்டாளிகள் நினைச்சிருக்கலாம், அந்த இடத்துல இருந்து தானே வந்தோம், ஒண்ணுமே இல்லாம திருப்பி அதே இடத்துக்கு போக சொல்றீங்களேன்னு கேட்கலாம்। पतरस और उनके साथियों ने इस तरह सोचा होगा, अरे हम तो वहीं से आए हैं, फिर दोबारा क्यों जाना है।
அங்கிருந்தா நாங்க தோல்வியா வந்தோமே, वहीं से ही हमने पूरा हार के आए हैं, அங்கிருந்தா நாங்க வெறுங்கையாய் வந்தோமே, वहां से ही हमने खाली हाथ आया है, அங்கிருந்தா நாங்க ரொம்ப களைப்போடு வந்துறோமே, वहीं से ही हम थक चुके हैं, அங்கிருந்தா நாங்க ரொம்ப ஏமாற்றத்தோடு வந்தோமே, वहीं से हम धोखे का कर आए हैं। ஏன் எனக்கு லைஃப்ல இப்படி கிடைச்சிக்கிச்சு நாங்க நினைச்சிட்டு வந்தோமே, हमने सोचा क्यों हमारी जिंदगी में ऐसा हो रहा है करके हमने आए हैं, என்னோட முழு சக்தியை நான் செலவழித்தேனே। हमने अपनी पूरा शक्ति को प्रयास किया, इस्तेमाल किया, ஆனா கர்த்தர் சொல்றாரு लेकिन प्रभु कहते हैं திருப்பி அதே இடத்துக்கு போங்கங்கறார்। वापस वहीं जा। ரொம்ப டயர்டா இருக்குங்க, திருப்பிலாம் போக மாட்டேன் என்று நம்ம சொல்லலாம்। हम कहते होंगे बहुत थक चुके हैं, हम वापस वहां नहीं जाएंगे, ஆனா கர்த்தர் சொல்றாரு लेकिन प्रभु ने कहा இன்னும் ஒரே ஒரு தடவை பிரயாசப்படுங்க। और एक बार आप इस कार्य को करना। ஆமென்। आमीन। நீங்க எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னு வந்திருக்கலாம், जहाँ से आपने कहते हैं कि ये जगह मेरे लिए पसंद नहीं करके, எந்த இடம் உங்களுக்கு ஏற்றதா இல்லை என்று சொல்லி வந்திருக்கலாம், ये जगह मेरे लिए नहीं है करके जहाँ से आप आए हैं, எந்த இடம் உங்களுக்கு நஷ்டத்தையும் தோல்வியையும் கொடுத்திருக்கலாம், जो स्थान आपके लिए नष्ट को दिया है, आप हार चुके हैं, அதே இடத்துல वही स्थान पर, அதே ஜனங்கள் மத்தியில वही लोगों के बीच में கர்த்தர் உங்களை மீண்டும் அனுப்புகிறார்। परमेश्वर आपको दोबारा भेजते हैं। நீங்க சொல்லாதீங்க என்னை வேற எங்கேயாவது அனுப்புங்கன்னு आप நினைப்பாங்க। ये मत कहिएगा प्रभु मुझे और कहीं आप भेजना। கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? परमेश्वर की योजना क्या है पता है? எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ, जहाँ पर अपने सर झुके थे, எந்த இடத்துல நீங்க தோற்று போனீங்களோ, जहाँ पर आप हार चुके थे, அதே இடத்துல பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் என் தேவனுடைய விருப்பம்। उसी स्थान पर आपको रख कर कहीं आशीषों से कहीं गुना बढ़कर आशीषित करना ही परमेश्वर की इच्छा होती है। ஹalleluya। हालेलुया। அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए प्रभु ने कहा மீண்டும் போங்க, दोबारा आप वहीं जाओ, மீண்டும் ஆழத்துல போடுங்க, दोबारा आप गहरे में जा लो, மீண்டும் உங்க வலைகளை போடுங்க। दोबारा अपने जाल को बिछाओ। ஹalleluya। हालेलुया। நீங்க ரிட்டர்ன் எடுத்து வந்திருக்கலாம், आप वापस लौटते होंगे, நீங்க போதும் என்று சொல்லி வந்திருக்கலாம், आपने काफी है करके लौटते होंगे, நீங்க லைஃப் வெறுத்துட்டு நீங்க வந்திருக்கலாம், अपनी जिंदगी को बिल्कुल घृणा कर कर आते होंगे, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, लेकिन परमेश्वर के वचन को विश्वास करें, அதே இடத்துல उसी स्थान में மீண்டும் செயல்படுத்துங்க। दोबारा आप वहीं पर जाइए। இப்ப கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், अब परमेश्वर हमारे संग है, இது வார்த்தை நம்பி நான் வந்திருக்கிறேன்। हम वचन पर विश्वास कर कर आए हैं। ஒருவேளை இது பகல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க தான், शायद दिन में कोई मछली नहीं पकड़ते हैं, ஆனா இங்க தான் ஒரு அற்புதம் நடக்குது। लेकिन यही एक अद्भुत होती है। இதுவரையும் உங்க மீன் பிடிக்கிற அனுபவத்துல பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இங்க செயல்படுத்த अब तक போகிறார்। अपने मछली पकड़ने के जीवन में कभी नहीं देखा ऐसा अनुभव को प्रभु आज आपको दिखाने वाले हैं। உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன்। तेरे वचन के अनुसार मैं जाल बिछाऊंगा। ஈவன் பீட்டர் சொல்றாரு நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிறார்। पतरस कहता है हे प्रभु मैं तो पापी हूँ। அந்த பாவியான மனிதனுக்கே என் இயேசு இவ்வளவு அற்புதத்தை செய்தார் यदि என்றார், एक पापी जन के लिए परमेश्वर ऐसा अद्भुत को कर सकते हैं तो ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? क्यों आपके जीवन में नहीं करेंगे? பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தாரு। जरूर परमेश्वर यहाँ पर बहुत बड़ी एक अद्भुत को किया है। வலை கிழிந்து போயிருச்சா? यहाँ पर वो सारे जाल बिल्कुल वो तोड़ने वाला बन चुका था। அந்த வலையில ஒரு மீன் கூட கிடைக்கல நேத்து அனுபவம்। वही जाल का अनुभव था, पिछले रात में एक भी मछली नहीं मिला, பட் இன்றைக்கு लेकिन आज வலை கிளிய அளவுக்கு वो जाल एकदम टूटने वाला था। அவருடைய படகு மாத்திரமல்ல அவருடைய கூட்டாளிகள் படகும் நிரம்பும் அளவிற்கு केवल उनकी नाव नहीं वरन उनकी साथियों की नाव पूरा भर भर के கர்த்தர் ஆசீர்வதித்தார்। प्रभु ने आशीषित कर। ஆமென்। आमीन। ஹalleluya। हालेलुया। கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லும்போது जब परमेश्वर कुछ शब्दों को कहते हैं तो சில பேர் அசட்டையா போதும்பா நம்ம தான் ட்ரை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறாங்க இருக்கிறாங்க நிறைய பேர்। हमें से कई लोग ऐसा हो जाते हैं तो अरे ठीक है यार हम तो देख लिया है इसमें कुछ फायदा नहीं करके ऐसे कहकर जाने वाले हैं। ஆனா கர்த்தர் சொல்லும்போது அதை கீழ்ப்படிந்து செய்யும்போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு। लेकिन यदि परमेश्वर कहते हैं उसको आगे कार्यता हम मानकर उसे करते हैं तो उसमें बहुत बड़ी आशीष मिलती है। கொஞ்சம் பிரயாசப்படுவோம்। तरह से हम प्रयास करें। ஆமென்। आमीन। இரண்டாவதாக दूसरा மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। दूसरा अध्याय का और हम पलटें। மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் मरकुस का सुसमाचार दूसरा अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்। पहला आयत से लेकर पढ़ते हैं। சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு कई दिन के बाद वह फिर कफरनहूम में आया और सुना गया कि वह घर में है। உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்। फिर इतने लोग इकट्ठे हुए कि द्वार के पास भी जगह नहीं था और वह उन्हें वचन सुना रहा था। அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள்। और लोग एक लकवे के रोगी को 4 मनुष्यों से उठवाकर उसके पास ले आए। ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள்। परंतु जब वे भीड़ के कारण उसके निकट ना पहुंच सके तो उन्होंने उस छत को जिसके नीचे वह था खोल दिया और जब वे उसे उधेड़ चुके तो
उस काट को जिस पर लकवे का रोही पड़ा था लटका दिया। இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். यीशु ने उनका विश्वास देखकर उस लकवे के रोही से कहा, हे पुत्र तेरा पाप क्षमा हुए। 11ஆம் வசனத்துல நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 11वीं आयत में मैं तुझसे कहता हूँ उठ अपनी खाट उठाकर अपने घर चला जा। உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். वह उठा और तुरंत खाट उठाकर सबके सामने से निकलकर चला गया। அல்லேலூயா. हालेलुया। இங்க பார்க்கிறோம் यहाँ देखते हैं இயேசு ஒரு வீட்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. यीशु मसीह घर में बैठकर प्रचार कर रहे थे। வீடு ஃபுல்லா ஜனங்கள், सारे पूरा भर के लोग थे घर पे। வீட்டுக்கு வெளியேயும் ஜனங்கள் திரளா இருக்கிறாங்க. घर के बाहर भी लोग थे, बहुत थे। அங்க ஒரு திமிர்வாதக்காரனை என்ன செய்றாங்க, கூட்டிட்டு வராங்க. यहाँ पर एक लकवे के उनके लोग ले आ रहे थे। யார் கூட்டிட்டு வரா? कौन ले आए? 4 பேர். 4 लोग। நடக்க முடியாத அவன் वो लकवा नहीं चल सकता, ஒரு கட்டிலோட தூக்கிட்டு வராங்க. उनकी काट के साथ वो लेकर आ रहे थे। கூட்டு வந்து பார்த்தா திரளான ஜனங்கள், இயேசுவை பார்க்க முடியாது போலக்கு. जैसे लेकर आ रहे थे, बहुत लोग थे, यीशु मसीह के पास नहीं जा सकते थे। இப்ப என்ன செய்றாங்க, तब क्या किया? ஒரு ஐடியா வருது. उनके पास एक आइडिया आई மேல கூரையை பீங்கப்பா. और उस घर की छत को खोला அப்படியே மேலே ஏறி அங்க வந்து அப்படியே அந்த கட்டிலோட இயேசுட்ட இறக்குறாங்க. और काट के साथ उस लकवे के रोही को ऊपर से उतारा। இந்த விஷயத்துல அந்த 4 பேரை பத்தி நான் ரொம்ப அற்புதமா நினைக்கிறேன். इस कार्य में उस 4 जो मनुष्य थे उनके बारे में बहुत ही हम अच्छे सुनते हैं। இதுல விடா முயற்சி, அந்த விசுவாசம், பிரயாசம் யார்கிட்ட பண்றா? அந்த 4 பேர் தாங்க. उन्होंने कभी वो 4 मनुष्य ने हार नहीं माना। उन्होंने विश्वास के चलते उन्होंने और कार्य को सोचा और उन्होंने ट्राई करते रहा। அந்த 4 பேருடைய பெயர்கள் இங்கே எழுதப்படவில்லை. उन 4 मनुष्यों का नाम तो यहाँ पर नहीं लिखा है, ஆனா அவருடைய விசுவாசம் பெரியதா இருந்துச்சு. लेकिन उनका विश्वास महान था। அந்த 4 பேருடைய இருதயங்கள் ஒன்றா இருந்தது. उनकी 4 मनुष्यों के दिल एकदम एक था। அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், उनका एक ही मकसद था, எப்படியாவது இவனுக்கு சுகம் வேண்டும். किसी तरह ये लकवे की चंगाई होना चाहिए। இதற்காக நாங்க இவனை தூக்குவோம். इसके लिए उन्हें उठाएंगे। இயேசு எங்க இருக்கிறார், எந்த வீட்ல இருக்கிறார், ஒவ்வொரு தெருவா நாங்க போகுவோம். इसलिए हम यीशु मसीह कहाँ है करके हर एक गलियों में हम जाएंगे, அங்க கண்டுபிடிப்போம். वहाँ हम यीशु मसीह को पाएंगे। அங்க திரளான கூட்டம் இருந்தாலும் यदि वहाँ बहुत भीड़ क्यों ना हो, இவனை இயேசுட்ட கொண்டு போறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுவோம். हम यीशु मसीह के पास तक इनको ले जाने के लिए हम किसी तरह कोशिश करेंगे। அதுக்காக வீட்டை ஓட்ட கூட நாங்க பிரிப்போம் யா. इसके लिए हम घर की छत को भी खोलेंगे, வீட்டு மேல கூட நாங்க ஏறுவோம் யா. हम घर के ऊपर भी चढ़ेंगे। கும்பலா இருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுற ஜனமே கிடையாது யா. अगर भीड़ है करके हम वापस नहीं लौटेंगे खाली हाथ। ஆமென். आमीन। என்ன ஒரு அவங்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? देखिएगा उनके अंदर की कितना विश्वास है, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விடா முயற்சியை பாத்தீங்களா? उनके अंदर की जो हमेशा कभी हार नहीं मानने वाले ऐसे उनका सोच को देखिए। ஹalleluya. हालेलुया। பொதுவா நம்ம பார்க்கலாம், இறந்தவங்கள தான் அந்த 4 பேர் தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க. हमेशा हम देखते हैं तो जो मरे हुए लोगों की 4 लोग उठाकर जाते हैं उस सुनसान गढ़ की ओर। ஆனா இங்கு ஒரு 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, சுகத்திற்காக தூக்கிட்டு போறாங்க. लेकिन यहाँ पर 4 मनुष्य ने लेकर जा रहे हैं एक चंगाई के लिए। எத்தனையோ தடைகள் வரலாம். कितने भी उनके रुकावटें आ सकता है। 4 பேர் தூக்கும் போது அவங்க கையெல்லாம் வலிக்கும்ல. जब 4 लोग उसे उठाते होंगे जरूर उनका हाथ पैर दर्द होता होगा। 4 பேர் ஒரே லெவல்ல தான் தூக்கணுமே, முன்ன பின்ன தூக்க முடியாது. 4 लोगों को एकदम एक समान उठाना पड़ेगा, अगर आगे पीछे तो नहीं होना चाहिए। நிச்சயமா திமிர்வாதக்காரன் அவர் படுத்தே இருக்கிறனால அவருடைய வெயிட் கூட அதிகமா இருக்கலாம். वो लकवे लेटे रहा, इसके चलते उनका वो बहुत ही भारी भी हो सकता है। திரளான கூட்டம் இருக்கிறதாக எல்லாருமே வியாதியா வந்திருப்பாங்க. யாருமே இவனை வந்து உள்ள உடுறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. वहाँ इतना भीड़ था, जरूर कई ऐसे लोग आते होंगे, जो बीमार लोग आते होंगे, किसी ने इनके लिए आने अंदर जाने के लिए जाने नहीं दिया होगा। 4 பேர் அந்த வீட்டு மேல ஏறி இருப்பாங்க. तुरंत ये 4 मनुष्य ने उस घर के छत पर चला। அந்த வீட்டுடைய ஓனர்ட்ட பர்மிஷன் கேட்டாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. पता नहीं उस घर के मालिक से उन्होंने अनुमति मांगी या नहीं। அந்த கட்டில அப்படியே கயிறை கட்டி சேமா ஒரே லெவல்ல கீழே இறக்குறாங்க. उन्होंने क्या किया, उस लकवे के उस रोगी को उस छत को खोल कर एकदम सीधा उस रस्सी के द्वारा एकदम एक समान नीचे उतारा होंगे। இந்த 4 பேர் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. इस 4 लोग ने कितनी
उन्होंने प्रयास किया ஒரே ஒரு மனிதனுடைய சுகத்திற்கு एक व्यक्ति की चंगाई के लिए। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நீ கர்த்தர் எவ்வளவு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? आज प्रभु हमारे लिए कितनी चंगाई को दे रखे हैं, நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். अच्छे जीवन को हमें दिए हैं। எப்பயாவது நம்ம ஹாஸ்பிடல்ல விசிட் பண்ணிருக்கோமா? कभी हम अस्पताल के और गए हैं क्या? அந்த எமர்ஜென்சி வார்டெல்லாம் போய் பாருங்க. जो इमरजेंसी वार्ड की और जाकर देखिए, அந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிற வார்டெல்லாம் போய் பார்க்கும்போது छोटे बच्चे रहते हैं उस वार्ड की और जाकर देखिए, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். बहुत ही हम देख नहीं पाएंगे। எமர்ஜென்சில மக்கள் வந்து குமிஞ்சிட்டே இருக்காங்க. इमरजेंसी में लोग आते रहते हैं, ஆனா கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறாரே. लेकिन प्रभु हमारे लिए चंगाई को दिए हैं, जीवन को दिए हैं, अच्छे चंगे भले रहने के लिए शक्ति को दिए हैं। இந்த திமிர்வாதக்காரனை போல எத்தனையோ ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. इस लकवे के जैसा कई लोग आज हैं। இவங்களுக்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? इनके लिए हम क्या प्रयास किए हैं? அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. उनके लिए हॉस्पिटल ले जाना ही हमारे लिए बहुत बड़ी मुश्किल काम होती है। அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல ஒரு டே நைட் ஸ்டே பண்றதுக்கு கூட இன்னைக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்கப்பா. उनके साथ आजकल एक रात अस्पताल में रहने के लिए भी कोई आगे नहीं आते हैं। எல்லா ஆசாரியர்கள் லேவி போல ரொம்ப பிஸியா பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. उस याजक और लेवी के समान हम क्या करते हैं, देखकर ऐसे के अंधे के जैसे चलने वाले ही ज्यादा है। ஆனா கொஞ்சம் பிரயாசப்படுங்க. लेकिन दरअसल हम कोशिश करें, ஒருத்தன் சுகம் பெறணும், एक व्यक्ति चंगाई पाना, ஒருத்தன் இயேசுவை அறிந்து கொள்ளணும், एक व्यक्ति यीशु मसीह को जानना है, தேவ நாம மகிமைப்படணும். परमेश्वर के नाम की महिमा होने के लिए। ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் பிரயாசப்படுங்க. दरअसल हम कोशिश करें, கர்த்தர் உங்களோட கூட प्रभु இருக்கிறார். आपके साथ है। மூன்றாவதாக तीसरा, இன்னொரு ஒரு பிரயாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். और एक कोशिश को प्रभु हमसे चाहते हैं। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். मत्ती रचित सुसमाचार उसका 17वें अध्याय को हम पलटें। இங்க பீட்டர் வரி பணம் செலுத்தலங்க. यहाँ पर पतरस ने अपना टैक्स नहीं दिया है। அவங்க வந்து கேக்குறாங்க, வரி பணம் நீங்களா உங்க உங்க ஆண்டவர் எல்லாம் செலுத்தலன்னு கேக்குறாங்க. तब पतरस से आकर लोग पूछते हैं, क्या तेरा गुरु तेरा रबी ने वो टैक्स नहीं पे करते हैं? 17:24 வசனத்தை வாசிக்கும்போது 17वें अध्याय का 24वें आयत में, வரி பணம் வாங்குறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். जब वे कफरनहूम पहुंचे तो मंदिर का खड़ लेने वाले ने पतरस के पास आकर पूछा, क्या तुम्हारा गुरु मंदिर का खड़ नहीं देता? இப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ கேட்டிருக்காங்க. यानी उस घर के बाहर किसी ने पतरस से पूछे होंगे। ஏதோ மார்க்கெட்லயா இருக்கலாம், वो शायद मार्केट की स्थान हो सकता है, மக்கள் கூடுகிற இடமா இருக்கலாம். या मक्खल इकट्ठे होने वाला जगह हो सकता है। நீ இன்னும் டாக்ஸ் கட் பண்ணல கொடுக்கலையான்னு கேட்டபோது எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கலாம் இல்லையா? अगर ऐसे वीडियो के बीच में अगर पूछा जाएंगे, क्या तुम लोग अभी तक खर नहीं दिया? ரொம்ப ஒரு கேவலமா இருக்கலாம் எல்லாத்துக்கு முன்னாடி. सबके सामने बिल्कुल एक निंदा की कार्य भी हो सकता है। ரொம்ப துக்கமா வீட்டுக்கு வராரு. बहुत ही दुख के साथ उन्होंने घर आया, ஐயோ காசு கொடுக்கணுமே, अयो हमें खर देना है, லாஸ்ட் டே வந்துருச்சே, अरे लास्ट डे आ गया है, இல்லனா ஃபைன் போட்டுருவாங்களே, नहीं तो वो हमें फाइन डालेंगे, வந்து எங்க வீட்டை கூட எடுத்துக்கலாமே, या हमारे घर को भी वो ले सकते हैं, என்ன செய்ய போறேன்னு ஒரு हम क्या करेंगे? ஒரு யோசனையோடு வீட்டுக்குள்ள வருகிறாரு. ऐसी सोच के साथ शायद सामो ने घर पर आया होगा। 25 வசனத்துல 25वें आयत में, அவன் வீட்டுக்குள்ள வந்து அவன் பேசுறதுக்கு முன்னாடி இயேசு பேச ஆரம்பிக்கிறார். जैसे वो सामोन पतरस घर में आकर अंदर प्रवेश कर वो बोलने से पहले ही प्रभु यीशु ने बातें करी। ஆமென். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है। இன்னைக்கு अनेक சமயத்துல நம்ம வீட்டுக்கு வரும்போது பெரிய டென்ஷனோட தான் வர்றோம் இல்லையா? आज कई बार हम अपने घर पे आते हैं बहुत ही टेंशन के साथ, பெரிய யோசனையோட வருவோம், बड़ी सोच के साथ, தேவையோடு வருகிறோம். बड़ी जरूरत के साथ। இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, ये परेशानी को कैसे सामना करेंगे, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, ये कर्ज को कैसा पूरा करेंगे, இந்த அட்மிஷன் எப்படி போடுகிறது, यहाँ पर एडमिशन कैसा लेंगे, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவது, शादी को कैसा करेंगे, இந்த லோன் எப்படி அடைக்கிறது, ये लोन को कैसा पूरा करेंगे, வீட்டுக்கு டென்ஷனா வருகிறோம். ऐसे टेंशन के साथ आते हैं। ஆனா நம்ம வீட்டோட தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். लेकिन हमारा घर का नेता एक होता है, அவர் இயேசு. वो यीशु मसीह है। நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடியே हम मांगने से पहले ही அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். वहां पर एक बात को वो कहते हैं। என்ன சொல்றாரு? क्या कहते हैं? நீ கடலுக்கு போ. 27 வசனத்துல 27वें आयत में, நீ கடலுக்கு போய் तू समुद्र की ओर जा, தூண்டில் போடு, अपना वो जाल बिछा, முதலாவது அகப்படுகிற ஒரு மீனை எடுத்து வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணத்தை பாப்ப. और जो पहला मछली को खोलकर उनके मुंह खोलकर देखो, उसमें तू एक सिक्का को पाओगे। இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ये दरअसल थोड़ा अलग लग रहा है ना? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் வலைய போடுனார் ஆழத்துல. पहले हमने देखा प्रभु ने कहा अपना जाल बिछाओ, இப்போ ஜஸ்ட் ஒரு தூண்டில மட்டும் போடுங்கறார். अब प्रभु कहते हैं बस एक मछली को पकड़ने के लिए कहते हैं। ஒரே ஒரு மீன் வரும், ஃபர்ஸ்ட் மீன் அதை எடுத்து வாயை பாரு, வெள்ளி பணம் இருக்குங்கறார். जो पहला मछली की मुंह खोलकर देखो, उसके अंदर एक सिक्का को तू पाओगे। இதெல்லாம் நடக்கிற காரியமா? या ऐसा कुछ हो सकता है क्या? அது எப்படி மீனுடைய வாயில வெள்ளி பணம் இருக்கும்? कैसे मछली की मुंह में सिक्का हो सकता है?
ஆனாலும் அவர் செய்தார். लेकिन उन्होंने किया है. ஆமே. आमीन. சில சமயத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்மளுக்கு புரியாத காரியமா இருக்கலாம். कई बार परमेश्वर हमसे कहते हैं वो बातें हमें कभी समझ में नहीं आता होगा. ஆனா கண்ணை மூடிட்டு பிலீவ் பண்ணுங்க. लेकिन हमें आंख बंद करके उसे हमें विश्वास करना चाहिए. கொஞ்சம் பிரயாசப்படுங்க. दरअसल हमें कोशिश करना चाहिए. கர்த்தர் கிருபையா இறங்குவார். प्रभु अपने अनुग्रह से हमारे लिए तरस खाएंगे. நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க நொந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்களோ, जिस कार्य को सोचकर आपने बहुत ही मन दुख से आप घर में प्रवेश किए थे, அதற்கென்று பதிலை கர்த்தர் வீட்டிலே வைத்திருக்கிறார். उस कार्य का उत्तर को भी परमेश्वर आपके घर के भीतर रखे हैं. ஆமென். आमीन. ஏனென்றால் உங்கள் வீடு தேவனுடைய ஜெப வீடா இருக்கிறது. क्योंकि आपका घर जो है परमेश्वर का प्रार्थना का घर है. ஏனென்றால் உங்க வீட்டுடைய தலைவர் அவர் தேவனா இருக்கிறார். क्योंकि आपका घर का नेता प्रभु परमेश्वर ही है. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் आपके हर இருக்கிறார். एक जरूरतों को वो जानते हैं. உங்க குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். आपके घर की हर एक आवश्यकताओं को वो पूरी तरह से अच्छी तरह से वो पूरा करने वाला प्रभु है. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்பமான இடத்திலிருந்தும் தேவன் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். जहां आप सोच भी नहीं पाते हैं वैसे दीन जगह में से प्रभु एक अद्भुत को करने के लिए सामर्थ्य है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. அதே போல கர்த்தர் அங்க அற்புதத்தை செய்தார். वैसा ही यहां पर एक अद्भुत को प्रभु ने किया है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. இன்னும் ஒரு காரியத்தை செய்து பார்ப்போம். और एक कार्य को हम ध्यान दें. யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். यूहन्ना रचित सुसमाचार उसका दूसरा अध्याय का और हम पलटें. இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதம். प्रभु यीशु मसीह का पहला अद्भुत. கானா ஊர் கல்யாணத்துல வருகிறார். कानान के उस गलील की शादी में प्रभु आए थे. சீஷர்களோட அம்மாவும் இருக்கிறாங்க. वहां पर चेले भी थी, उसकी यीशु मसीह की मां मरियम भी थी. திடீர்னு திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. उस शादी में अचानक दाखरस कम हो चुका था. இயேசுவுக்கு தெரியும். यीशु मसीह जानते थे. ஆனால் இயேசு அமைதலா இருக்கிறார். यीशु मसीह चुप थे. அப்ப என் வேலை வரலன்ட்டாரு. मेरा समय नहीं आया உன करके வேலை कहते எப்ப थे. வரப்போகுதுன்னா, तेरा समय कब आएगा? வெளியில இருக்கிற அந்த கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். जब जो बाहर रखे हुए वो सारे मटके ने पानी से भरना चाहिए. அப்ப சொல்றாரு வேலைக்காரங்களை பார்த்து, तब उन्होंने नौकरों से कहा தண்ணீரை நிரப்புங்கிறாரு. उस मटके को पानी से भर दे. அவங்க நிரப்பினாங்க. उन्होंने भर दिया. இத மொண்டு கொடுனார். फिर प्रभु ने कहा इसे निकाल कर दे दो. மொண்டு கொடுத்தாங்க. उन्होंने दे दिया. ஒன்னும் கேள்வியே இல்ல. कोई सवाल नहीं. எதுக்கு நிரப்பணும்? क्यों भरना है? தண்ணீரை எங்க இருந்து எடுத்து வரணும்? मैं कहां से लेकर आना पड़ेगा पानी को? ஒவ்வொரு ஜக்கும் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். நம்ம உருவத்துக்கு சைஸ் இருக்கும். हमारी सामान इतनी ऊंचा ऊंचा होती है हर एक मटके. ஒவ்வொரு குடமும் பல குடங்கள் பல லிட்டருக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. एक एक जग जो है मटके जो है कई लीटर की पानी उसमें आ सकती है. இதெல்லாம் சாத்துப்படி இல்லாததா? ये क्या इससे कोई हो सकता है क्या? இதான் கொஞ்சம் பிரயாசம். यही हमारे थोड़ा सा कोशिश. ஏசு சொன்னார் என்னோட வேலை இன்னும் வரவில்லை. यीशु मसीह ने कहा मेरा समय नहीं आया. பாருங்க நான் வெளியில இருக்கிற ஜக்கு காலி ஆயிருச்சு. देखिएगा बाहर का जो रखा हुआ मटके में पानी खत्म. ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற ரசமும் பாத்திரமும் காலி ஆயிருச்சு. ऑटोमेटिकली क्या हुआ अंदर की जो रास्ता दाखरस था वो भी खत्म. வெளியில இருக்கிற ஜக்கு எதுக்கு வச்சாங்க? बाहर जो रखे हुए मटके किस लिए रखा गया था? வருகிற ஜனங்கள் आने हुए लोग வனாந்தரத்துல இருந்து வருவாங்க, जो वनांतर से आते होंगे, வெயில்ல வருவாங்க, वो गर्मी में आते होंगे, ரொம்ப தூர பிரயாணத்துல இருந்து வருவாங்க. दूर से आते होंगे. வந்தபோது அவங்க முகத்தை கழுவாங்க, கை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு தான் உள்ள வரணும். जो आते हैं तो उन्होंने तुरंत क्या करेंगे? अपना मुंह दो हाथ पैर धोकर फिर वो अंदर आएंगे. தங்க சரீரத்தை சுத்தப்படுத்திட்டு தான் உள்ள வருவாங்க. अपने शरीर को वो शुद्ध कर कर ही अंदर आएंगे. இப்ப தண்ணியே இல்லைன்னா யாருமே சுத்தம் இல்லாம உள்ள வராங்க. अब जो पानी नहीं है तो कोई अपने आप को शुद्ध नहीं कर रहे हैं, ऐसे ही आ रहे हैं. அப்ப நீ சுத்தம் இல்லாம வந்தா இங்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் தடையாய் தான் இருக்கிறது. यदि आपके अंदर शुद्ध नहीं है तो आपके लिए आशीष भी यहाँ पर नहीं है. இப்ப பரிசுத்தம் இல்லாம வரும்போது இங்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரு. यानी बिना पवित्रता यहाँ पर कोई अद्भुत नहीं हो सकता है. எப்ப அவருடைய வேலை நேரம் வந்துச்சுன்னா कब प्रभु का समय आया है? அங்க தண்ணீரை நிரப்பிட்டாங்க. जब वहाँ पर उस मटके को पानी से भर दिया था. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இனிமே வருகிற ஜனங்கள் சுத்தமாக போறாங்க. अब से आने वाले लोग अपने आप को शुद्ध करेंगे. ஆமென். आमीन. அப்ப பரிசுத்தம் நடக்கும்போது यानी एक पवित्र जीवन जिएंगे तो அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். वहाँ पर अद्भुत होती है. பரிசுத்தம் எப்படி நடக்கும்? पवित्रता कैसा होती है? கொஞ்சம் முயற்சி பண்ணணும். दरअसल हमें कोशिश करना चाहिए. விட்டுவிட காரியங்களை விட வேண்டும். जिस बातों को हमें छोड़ना है उस बातों को हमें छोड़ना चाहिए. ஆண்டவருக்கு சில பிடிக்காத காரியங்கள் அது நஷ்டம் போல இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். जो परमेश्वर के लिए जो अब प्रसन्न नहीं है उन कार्य यदि हमारे नजर में वो नष्ट लगता क्यों ना हो तब भी उसे हमें छोड़ना है. அப்படி முயற்சி பண்ணும்போது इस तरह यदि हम कोशिश करें, பரிசுத்தத்துல வளரும்போது पवित्रता में हम बढ़ेंगे तो
கிச்சன்ல வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கத்த நிரம்பி வழியக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்வா. अपने किचन में अपने घर में जो जो कार्य कम है प्रभु एक भर भर के उमड़ने वाले आशीष को देंगे. ஹalleluya. हालेलुया. கொஞ்சம் பிரயாசத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். दरअसल एक कोशिश को प्रभु हमसे चाहते हैं. ஆமென். आमीन. வலையை ஆழத்துல போடுங்க, திருப்பி அதே இடத்துல. उस गहरे में जाकर उसी स्थान में दोबारा अपनी जाल को बिछाओ. வலை கிளியும் அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். जाल बिल्कुल तोड़ने तक परमेश्वर आशीष को दिए हैं. திமிர்வாதக்காரன் ஒரே ஒருத்தனுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்க, அற்புதமாய் சுகத்தை கத்த தருவார். एक लकवे के लिए, चंगाई के लिए दरअसल आप कोशिश कर यीशु मसीह के पास तक ले आइएगा, प्रभु बहुत बड़ा अद्भुत करेंगे. பல கேள்விகளோடு நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க, आप कई सवालों के साथ घर के अंदर प्रवेश करते हैं, உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிலை கத்தர் வைத்திருக்கிறார். लेकिन प्रभु आपके लिए अद्भुत की तरीका से एक उत्तर को रखे हैं. ஆமென். आमीन. கொஞ்சம் பிரயாசப்படுங்க, दरअसल कोशिश करें, கத்தர் வெள்ளி பணத்தை தருவார். प्रभु आपके लिए एक चांदी के सिक्के को देंगे. வெளியில இருக்கிற தண்ணீர் நிரப்புங்க, கொஞ்சம் பரிசுத்தத்திற்கு கொஞ்சம் வளருங்க, மீதியான காரியத்தை கத்தர் பார்த்துக்கொள்வார். अपने मटके को पानी से भर दीजिएगा, दरअसल पवित्रता में आप बढ़ने के लिए कोशिश करिएगा, बाकी कार्य को प्रभु संभालेंगे. ஒரு சின்ன காரியத்தை நீங்க செய்வதற்கு பிரயாசப்படுங்க, ஒரு ஸ்டெப் எடுங்க, மீதி காரியத்தை கத்தர் பார்த்துக்கொள்வார். एक छोटे सी कार्य को करने के लिए प्रभु के लिए आप एक कदम रखिएगा, बाकी सब परमेश्वर पूरा करेंगे. நாகமான்ட்ட சொல்றாரு, நீ 7 தடவை மூழ்கி எழ சொல்றாரு, அது சாதாரண விஷயம்தான், ஆனா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாரு. नामान से कहा गया कि 7 बार आप इस हृदय नदी में डुबकी मार, एक छोटी सी कार्य है, लेकिन उन्होंने मना कर दिया था. சில சமயத்தில் நம்ம பெரிய பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சோம். कई बार हम बड़े बड़े मुश्किल कार्य को तो कर देंगे. 7 மலையை தாண்டி 7 ஆறை தாண்டி 7 குகையை தாண்டி செஞ்சுட்டு வான்னா நம்ம போன நாட்கள்லாம் உண்டு. यदि ये 7 पहाड़ों को पार करना है, 7 समुद्र को पार करना है, 7 कूफेयों को पार करना है, तो हम ऐसे कर सकते हैं, हम कर लिए हैं. ஆனா இப்ப ஆட சின்ன காரியத்தை தான் முயற்சி பண்ண சொல்றாரு. लेकिन अब प्रभु ने बस छोटे सी कार्य को करने के लिए कहते हैं. விசுவாசத்தோடு செய்யுங்க, विश्वास के साथ करें, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். प्रभु आपके साथ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीषित உங்களுடைய करें. பிரயாசத்தையும் உழைப்பையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். आपकी कठिन परिश्रम को, आपकी कोशिश को प्रभु देखते हैं. கொஞ்சம் நீங்க செயல்படுத்தும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். दरअसल आप कोशिश करने से ये परमेश्वर बहुत बड़ी आशीष को देंगे. ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அசதியா இல்லாதபடி கொஞ்சம் உமக்காக பிரயாசப்பட, உழைக்க, கண் வெளிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. हमारे जीवन में हम आलसी में ना रहें खुदा, वरन तेरे लिए दरअसल हम जगे रहें, तेरे से प्रभु थोड़ा सा कोशिश करने के लिए हमें मदद कर रहा है. अच्छा, இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்தத்திற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். इस समय हम प्रभु पवित्रता के लिए अपने आप को समर्पण करते हैं. பரிசுத்தத்திற்கென்று நாங்கள் வைராக்கியம் பாராட்டுவோம். पवित्रता के लिए हम जलन करें. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வசனத்துக்கு நேராய் அர்ப்பணிக்கிறோம். वचन को सुनने वाले हर एक को इस वचन के और हम अर्पण करते हैं. இந்த வசனம் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மகிமையும் மாற்றத்தையும் கொடுப்பதாக. ये वचन इनके जीवन में प्रभु एक महिमा से भरे हुए आशीष को ले आ सके. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा जलाल तुझे देते हैं. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीषित करें.